ஹலோ கைஸ், வெல்கம் டு மதுஸ் ஃப்ளேவர் லேப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலு தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 7 பச்சை மிளகாவை சேர்த்து ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பொட்டேட்டோ மேரினேஷன் பார்த்துடலாம். அதுக்கு 3 பொட்டேட்டோவை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு குத்தி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணோம் இல்லையா அதில் பாதி இதில் சேர்த்துக்கோங்க. பாதி பிரியாணியில் சேர்த்துக்கிறதுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. அது கூட 4 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணோம் இல்லையா அதே ஆயிலில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் மேரினேட் பண்ண விட்டுருங்க. இப்போ நம்ம ரைஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தண்ணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 7லேருந்து 8 மிளகு, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், 2 பிரியாணி இலை, ஒரு பாதி லெமனை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு தோலோடு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போது இங்கே நாங்கள் 500 கிராம்ஸ் ரைஸை 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருக்கோம். நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸோட இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்க லெமன், பிரியாணி இலை, அப்புறம் பட்டை இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுங்க. வெளியே எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி சேர்த்து ஒரு 80% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது குக் ஆகிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் புதினா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு 2 to 3 மினிட்ஸ் ஆயிலே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் ஹாட் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ 70% குக் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாயில் ஆகிட்டு இருந்த ரைஸும் 80% குக் ஆனதும் இப்படி தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோவும் 70% நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம 80% பாயில் பண்ணி எடுத்த ரைஸை சேர்த்துக்கோங்க. ரைஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. மெல்ட் பண்ணி இருக்கிற நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் தம்மாக விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ இதை ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளோட ஆலு தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மதுஸ் ஃப்ளேவர் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.